அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்படி தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர்களும் மேலும் குடும்ப தலைவருக்கு மிக மிக முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி நம்ம வீடியோல பாக்குறோம். வீடியோ முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பயனுள்ள தகவலை லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் முதலமைச்சர் விஜய் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். இதில் குடும்பங்களுக்கான இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர், பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்ட விரிவாக்கம் தொடர்பான அறிவிப்புகள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. தேர்தல் வாக்குறுதிகளில் கூறப்பட்ட சில திட்டங்களை செயல்படுத்தும் நோக்கில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. முதலாவதாக அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் முதற்கட்டமாக தமிழக குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 3 விலையில்லா சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் வரும் பொங்கல் பண்டிகை முதல் செயல்பாட்டுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 சிலிண்டர்களுக்கான தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதற்கான தமிழக அரசு ரூபாய் 4000 கோடி ஒதுக்கீடு செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் விலை உயர்வால் குடும்பங்களின் மாத செலவு அதிகரித்து வரும் நிலையில் இந்த திட்டம் இல்லத்தரசிகளுக்கு ஓரளவு நிவாரணம் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் பயனாளிகளை தேர்வு செய்வதற்கும் சில தகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆண்டுக்கு ரூபாய் 2.5 லட்சத்திற்கும் மிகாமல் வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு மற்றும் குறு விவசாயிகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட தகுதியான குடும்பங்களும் பயன்பெற உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆண்டுக்கு 6 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது முதல் கட்டமாக 3 சிலிண்டர்கள் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. பயனாளிகளின் இறுதி பட்டியல் மற்றும் விண்ணப்ப நடைமுறைகள் குறித்த தகவல்கள் பின்னர் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்தையும் விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. நகர்ப்புறங்களில் இயங்கும் சில பேருந்துகள் மட்டுமே இந்த பயண வசதி எக்ஸ்பிரஸ், எஸ்எஸ்எஸ், டீலக்ஸ் உள்ளிட்ட சேவைகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புறநகர், மலைப்பகுதி மற்றும் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணமின்றி பயணம் செய்யும் வகையில் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதற்காக ஆண்டுக்கு சுமார் 6000 கோடி செலவாகும் என அரசு தெரிவித்துள்ளது. தகுதியான பெண்களுடன் திருநங்கைகளும் இந்த பயண வசதியை பெறுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மக்களின் நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு பரந்தூர் திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். விமான நிலையம் அமைப்பதற்காக குடியிருப்புகள், விவசாய நிலங்கள் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் அதிகமாக பாதிக்கப்படக்கூடாது என்பதே அரசின் நிலப்பாடு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் இலவச சிலிண்டர், பெண்களுக்கு விரிவுபடுத்தப்பட்ட கட்டணமில்லா பேருந்து பயணம் மற்றும் பரந்தூர் திட்டம் தொடர்பான முடிவு ஆகியவை இந்த அறிவிப்புகளில் முக்கிய கவனம் பெற்றுள்ளன. நன்றி, வணக்கம்.